அனைத்து குழு நண்பர்கள் இனிய காலை வணக்கம். குரு வர்ணம் அகாடமி சார்பாக உடைய வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குரு வர்ணம் அகாடமி கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனில வெங்கடாபுரம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா தெராப்பி, டான் தெராப்பி, முத்ரா தெராப்பி, ஒய்என்எஸ் ட்ரீட்மெண்ட், ஃப்ளவர் மெடிசன், லிவிங் வித் நேச்சுரல் கிளாஸஸ் எடுக்கிறோம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம். என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், எம்இ பிஹெச்டி, மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், குரு வர்ணம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோட், வேளாண்டிபாளையம், கோயம்புத்தூர் 641025. ஃபோன் நம்பர் 9894981730. மாரல் இன் 2 minutes டாக்டர் ஜி ரமேஷ் பேர்ல ஒரு யூடியூப் சேனல், நீங்க அதுல போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாங்க. என்னோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா gramesh2023@gmail.com. எனி டவுட், எனி கிளாரிஃபிகேஷன், யூ ஃபீல் ஃப்ரீ டு கால். இன்னைக்கு இருக்கிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாபிக் தான், ஆனால் முக்கியமான டாபிக். டெய்லி நம்ம பேஸ் பண்ணக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும், எல்லா மாணவர்களும் இதுல வந்து எப்படியாவது தப்பிக்க முடியாதா அப்படிங்கிற நிலைமையில் வரக்கூடிய நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் டாபிக். மாணவர்களும் மலர் மருந்து நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு இந்த மலர் மருந்துகள் எந்த விதத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்மால் அப்ரோச், ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மலர் மருந்துனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு சின்ன ஒரு டைட்டா இதை கண்டுபிடிச்சவர் வந்துங்க டாக்டர் எட்வர்ட் பாச், லண்டன் டாக்டர், எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், எம்டி முடிச்சார். இவர் வந்து அலோபதியில சரியா ரிசல்ட் கிடைக்கல, சைடு எஃபெக்ட் நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹோமியோபதி படிச்சிருக்காருங்க. ஹோமியோபதியிலே சைடு எஃபெக்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிராமத்துக்குள்ள காடுகளுக்குள்ள போயிருக்காரு. அப்போ சில மரத்து கீழே நிக்கிறப்போ மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, சில மரத்து கீழே போறப்போ கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு ஃபீலிங், வெறுடல் வந்து என்னடா இது டிஃப்ரெண்டா இருக்கு, சில இதை பார்க்கும்போது நல்லா சந்தோஷமா இருக்கு, மனமா. அப்போ மலர்களுக்கும் மனசுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு நினைச்சிட்டு இவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு மனிதர்களோட மனநிலையை 38 மனநிலையா பிரிக்கிறார். அப்புறம் 38+1 39ஆம் மலர்நிலையா 5 மலர்களை சேர்த்து ரெஸ்கியூ ரெமடின்னு சொல்லிட்டு 39 மலர் மெடிசன் வந்துருச்சு. இதை வந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பேட்ச் ஃப்ளவர் மெடிசன் சொல்லுவாங்க. இது ஹோமியோபதியில பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியோட நோ சிஸ்டர் கன்சர்ன் சொல்ல முடியாது. அது மாதிரி இங்கிலாந்துல உருவாச்சு மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. இது நம்ம அகத்திய மாமூலவர் சொல்லுவோம். எல்லா வியாதிகளுக்கும் காரணம், எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனசு தான். மனசு எவ்வளவு ஃப்ரீயா வச்சிருக்கோமோ அவ்வளவு பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து குறையும். ஸோ மனமது குணமானால் மருந்துகள் தேவையில்லை என்று இந்த டாக்டரோட ஒரு அப்ரோச். மலர் மருத்துவம்னா என்ன? ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் பர்டிகுலர் வைப்ரேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த பர்டிகுலர் ஃப்ளவரை நல்ல மழை தண்ணியில, அதாவது பிஹெச் வேல்யூ 0, டீமினரலைஸ்ட் வாட்டர்னு சொல்லுவோம், அது ஒரு 4 hours தண்ணியில ஊற வச்சு இந்த மலர் மருந்தை ரெடி பண்றாங்க. அப்போ அந்த மலருக்குள்ள வந்து அந்த மலர்ல இருக்க வைப்ரேஷன் அப்படியே அந்த வாட்டர்ல இறங்குறதா பிலீவ் பண்ணாங்க. ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் பர்டிகுலர் வைப்ரேஷன். அப்போ எல்லா நோயாளிகளுக்கும், எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் பர்டிகுலர் வைப்ரேஷன் உடம்புல இருக்கு. இந்த மலர்கள் வந்து சாப்பிடும்போது, மலர் மருந்துகளை சாப்பிடும்போது நம்மளோட பாதிக்கப்பட்ட வைப்ரேஷனோட சேர்ந்து கம்பைன் பண்றது நோய் குணமாகும். மனுஷனோட சக்தி நிலையை உயர்த்தக்கூடிய ஆற்றல் ஹை லெவல், பிரிங் அப் நெக்ஸ்ட் லெவல் இந்த மலர் மெடிசன்ஸ்க்கு இருக்கு. அதாவது மனுஷனோட எதிர்மறை எண்ணங்களை பூரா மலர் நேர்மறை எண்ணங்களா மாறும். எதிர்மறை எண்ணங்கள் தான் மனுஷனோட வீழ்ச்சிக்கு காரணம். ஸோ அதனால வந்து அதை சரி பண்றப்போ நம்ம வியாதி குணம். ஸோ உடம்புல வந்து மாற்றங்கள் உடம்புல தெரியும். இதோட பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நோய்க்கு அடிப்படையே காரணம் மனம் தான். அவரோட மனநிலை மாறும் பொழுது உடல்நிலையும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஒரு சோகமான நியூஸ் வருது, பசி உடனே போயிருது இல்லைங்களா? பசிக்கும்
சோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு இணைப்பு. ஸோ சந்தோஷமா இருக்கு நிறைய சாப்பிடுவோம், கொஞ்சம் எரிச்சல் வரும். ஸோ எரிச்சல் அதனால வந்து முக்கியமா கோபம், பொறாமை, அச்சம், பகை உணர்வு வரும்பொழுது உடல் நலம் போயிடும். இதுக்கு வந்து மலர் மெடிசன் மிக சிறப்பான தீர்வு தரும். மனசோட ஆற்றலை வந்து சீராக வைக்க முடியாத போது மலர் மருந்துகளை கொடுக்கறது மூலமாக மனது ஆற்றலை சரிப்படுத்தி அதோட எண்ணங்களை கூட ஆள் மனசுல போய் உட்கார்ந்து நமக்கு மிராக்கிள் ரிசல்ட் கிடைக்கும். இது மலர் மெடிசன் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. யாரு வேணா சாப்பிடலாம். பிறந்த குழந்தையில இருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் இன்க்ளூடிங் பிரெக்னன்ட் எடுத்துக்கலாம். பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட மருந்துகள் மட்டும் அளவோட ஜாஸ்தி காட்டாலும் சரி, கம்மி பண்ணாங்க. சப்போஸ் இதை கலந்து வச்சிருக்கோம் வாட்டர் பாட்டில்ல, பக்கத்துல தம்பியோ அண்ணனோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டி ஊற்றி குடிச்சிட்டாங்க, ஒன்றும் ஆகாது. அப்புறம் இந்த மருந்துகளுக்கு பக்க விளைவுகள் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி 38 மனநிலையா மனிதர்களை பிரிச்சிருக்காரு. அது 38 வகை மலர் மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஒரு 5ஐயும் சேர்த்து ஒன்று 39 ரெஸ்கியூ ரெமிடியும் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பலவிதம். ஒவ்வொருவரும் எப்படி நம்ம பசங்களை படிக்க வைக்கிறது, எப்படி படிக்க வைக்கிறது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு இந்த மலர் மருந்துகள் உதவுமா அப்படின்னு பார்க்குறப்போ அது போறதுக்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒருத்தராக இருப்பான். உங்களுக்கு நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நமக்கே பசங்க குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்தீங்கன்னா எக்ஸாம்னாலே பயப்படுவாங்க. ஐயோ எக்ஸாம் பார்த்தா பயம், வாத்தியாரை கண்டா பயம், பரிசைக்கு போறப்ப நல்லா கூப்பிட்டு வேறு சுத்தம் மறந்து விடும். இது ஒரு டைப் ஆஃப். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆகுவாங்க, அல்லது ஒன்றுக்கு மேலே சப்ஜெக்ட்ல சிங்கிள் டிஜிட்லேயே மார்க் இருப்பாங்க. இவங்க வந்து கம்மியா படிப்பானுங்க. ஸோ இவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இது ஒரு ரெண்டாவது டைப். மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா சில அம்மாக்கள் வருவாங்க டாக்டர்கிட்ட, சார் படிக்கவே மாட்டேங்கிறான் வாத்தியார் இருப்பாரு, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு கேமு, உட்காந்து படிச்சா நல்ல மார்க்னா எடுக்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி டைப். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கலாம், நீ படிக்கலாம்னு கேட்டா அதெல்லாம் முடியாது, அவன் நல்லா படிப்பான், என்னால இவ்வளவுதான் முடியும், எனக்கு தான் என்னையே தொந்தரவு பண்றீங்க, இவ்வளவுதான் முடியும் சொல்லிட்டு ஒரு தனக்கு தானே ஒரு தன்னம்பிக்கை இல்லாம தன்னுடைய சக்தியை வந்து குறைவ மதிப்பு கம்முதான். இது ஒரு டைப். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடமே போர் அடிக்குதுப்பா, பாடமெல்லாம் ஒரே சலிப்பா இருக்குது, எப்படித்தான் படிக்கிறது, போர் அடிக்கிறதுன்னு வார்த்தை வரக்கூடிய மாணவர். அப்புறம் இன்னொருத்தலாம் வாத்தியார் நம்ம வந்து வச்சிருக்கான் பாரு, எனக்கு வாத்தியார் அவன் சப்ஜெக்டே தெரியல, அவன் தான் எப்படி வாத்தியாரானு தெரியல, வாத்தியாரை பார்த்து சொல்லுவான். ஒண்ணுமே தெரியாதவனா வாத்தியாரா இருப்பான். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா 80-90 மார்க் எடுப்பான், 100 எடுத்து கஷ்டப்பட்டு இருப்பான். அவனுக்கு எப்படி படிக்க வைக்கிறது, அவனுக்கு என்ன மருந்து கொடுப்பான். அடுத்த டைப் ஒருத்தர் இருப்பான் எக்ஸ்ட்ரீம் எண்டு, பரீட்சை எக்ஸாம்ல எவன்டா கண்டுபிடிச்சது, அவனை எப்படி நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் இன்னொருத்தர் இருப்பான், ஏன்டா ஃபெயில் ஆனா அப்படின்னு கேட்டான், படிச்சா பாஸ் ஆயிருந்திருக்கலாம் சார், ஆனா படிக்காம கிரிக்கெட்டு டிவின்னு பார்த்து வேஸ்ட் பண்ணிட்டேன், நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்தது, படிச்சிருக்கலாம், ஆனா படிக்க வேஸ்ட் பண்ணிட்டேன். தான் செய்த தவறுகளை எண்ணி எப்போ நொந்து போயிருந்தாலும் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி 9 வகை மாணவர்கள், இது 38 வகை மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து மேஜரா நம்ம டீல் பண்ணக்கூடிய 9 மாணவர்களை இவ்வளவுதான் நம்ம மேக்ஸிமம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் எக்ஸாம கண்டா பயம், வேர்த்து ஊத்திரும், தண்ணியா ஒழுகும், வாத்தியார பார்த்தா பயம். இதுக்கு வந்து மிமுலஸ் ஒரு மருந்து. காரணம் தெரிந்த பயம். எக்ஸாம்பிள், எறும்பு கடிச்சா வலிக்கும், தீப்பட்டா வலிக்கும், இருட்ட கண்டா பயம், தெரிஞ்ச பயம், அதாவது வாத்தியார கண்டா பயம் எழுத முடியும், அந்த சொல்ற டைப். எக்ஸாம் வருது பயம், எக்ஸாம் வந்து ஐயோ கொஸ்டின் பேப்பரான்னு பயம். இவனுக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து பார்த்தீங்கன்னா மிமுலஸ். ரெண்டாவது டைப், சில பாடங்கள்ல ஃபெயில் ஆயிருப்பான், அல்லாட்டி 1-2 மாதம் சிங்கிள் டிஜிட் தான் எடுப்பான், மார்க் கம்மியாக தான் எடுப்பான், 50 கீழே ஃபெயில் ஆகிட்டே இருப்பான். இவன் வந்து முயற்சி கொடுத்தா படிச்சிருவான். ஸோ மெதுவாக படிப்பான், ஸ்லோ லேர்னர்ஸு, இன்னைக்கு ஹோம்ஒர்க் இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, நாளைக்கு பண்ணுவானுங்க. அப்புறம் படிக்கிறதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுல நம்பர் 1 இருப்பாங்க. யாராவது சொந்தக்காரன் வந்து எஸ்கேப் ஆகிடும், யாராவது வரமாட்டாங்களா உட்காந்துருக்கும். இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து நம்ம ரெகுலர் நம்ம வீட்டில் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இவங்களுக்குலாம் செஸ்னட் பட்டன் கொடுத்தா தலையில மாறிடுவாங்க, நல்லா படிப்பாங்க. அடுத்தது வந்து ஒரு வாத்தியார், ஒரு அம்மாக்கு டீச்சர்கிட்ட வருவாங்க, படிக்கவே மாட்டேங்கிறான், நல்லா தெரியும் படிச்சா மார்க் எடுக்க முடியும், ஆனா படிக்க மாட்டேங்கிறான்,
கொஞ்சம் ஆரம்பிச்சாலே டிவி, ஹோம் ஒர்க்கு, விளையாட்டு, கேமு, யாராவது வந்துருவாங்க. வீட்டு பக்கத்து வீட்டுல யார் ஒருத்தர் ஒன்றும் ஓடி போயிடுது. ஏதோ ஒரு காரணம் காமிச்சு எஸ்கேப் ஆகிறதுல இருக்கு. எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா அது கூட தான் இருப்பாங்க. கவனிச்சிடறாங்க, படிக்க ஆரம்பம், சோம்பேறி இருக்காங்க. இது ஒரு டைப். இவங்களுக்கு என்ன பண்ணுவோம், செலாந்தரஸ்ன்னு பார்த்துட்டு அந்த மருந்தை கொடுக்குறப்போ நல்லாவே படிக்கலாம். அடுத்து வந்து இன்னொருத்தனை கம்பேர் பண்றது. அவன் நல்லா படிக்கிறான், நீ இதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லுவான். அவன் நல்லா படிக்கிறவன் இருப்பான், நான் எப்படி படிக்க முடியும், என்னால இவ்வளவுதான் முடியும், ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருப்பான். சக மாணவன் வந்து அவன் அவன் நல்லா படிப்பான், அவன் சூப்பரா படிப்பான், என்னால முடியாது சொல்லி மனம் டல்லாயிட்டாங்க இருக்கும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கையோட படிக்க ஆரம்பிச்சு. அடுத்து சில பசங்க எடுத்தோன்னே ஸ்கூலே சரியில்லைப்பா, போர் அடிக்குது, நல்லா பாட சப்ஜெக்ட் தமிழா இங்கிலீஷா சொல்றப்ப சலிப்பா சொல்லுவாங்க. போர் அடிக்குதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு வால்நட் கொடுக்கணும். ஒண்ணுமே தெரியாதவங்க வாத்தியார் அவன் சேர்ந்து எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அழைச்சிது. ஏன்டா நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அவன் படிக்கலாம் சொல்ல மாட்டான். அந்த வாத்தியார் சரியில்லை, அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, வந்து போர் அடிக்கும், சும்மா பொலாம் படிச்சுட்டே இருக்கான், கதை அடிக்கிறான், சரியா சப்ஜெக்டே தெரியாது, வாத்தியாரை பார்த்து. அதாவது இவங்களுக்கு கூட்ட வேண்டிய மருந்து வில்லோ தன்னுடைய தவறுகளுக்கு தான் பொறுப்பேற்றுக்கலாம், மற்றவங்களை பசு. அடுத்து ஆர்டர் பண்ணுவோம் பையன் 80, 90 அதுவும் எடுக்க முடியாது, 100 எடுக்கணும்னு நினைக்க முடியாது. அவங்களுக்கு வந்து விடாமுயற்சி ஓக் நெவர் கிவ் அப், ஐ கேன் டூ, அதான் முடியுது. உத்வேகம் கொடுக்கும் இந்த மருந்து ஓக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல், நல்ல ஸ்டூடெண்ட் பிரைட்டா இருப்பான், இந்த பாடம் பரீட்சை எக்ஸாம் இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டீம் லீடரா அடுத்த லெவலுக்கு அவன் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்றதுக்கு அந்த இயல்பு மறந்துடுவோம். அடுத்து சொல்லுவான், ஏன்டா ஃபெயில் ஆயிட்டேன், படிச்சிருந்துக்கலாம் சார், நான் படிக்காம கிரிக்கெட்டு டிவி பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டேன், நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் படிக்க தயங்க வச்சது, அதெல்லாம் படிக்கல, அதனால ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவரை விட்ட சந்தர்ப்பங்கள் நினைச்சு வருத்தப்படும். அது கடந்த காலத்தில் அதாவது ஹனி சர்க்கிள் ஜெனரலா பாத்தீங்கன்னா 1 இயர் உட்கார்ந்து படிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் படிக்கலாம், நீட் எக்ஸாம் பசங்களுக்குலாம் அது கொடுத்தோம்னா அவன் நல்லா படிப்பான். இந்த மாதிரி கவலைப்படாம இது மாதிரி எதுக்காக இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா வியாபாரம். ஜென்ரலா நம்ம வந்து இதுல 3 மருந்து ஜென்ரலா நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் தன்னம்பிக்கை கொடுக்குறது, 2வது ஒயிட் செஸ்ட்நட் அதாவது சோம்பேறித்தனம் அதெல்லாம் படிக்கிறோம், 3வது ஸ்கலாந்தரம். இதுவா அதுவா அப்புறம் பார்க்கலாம், ஏபிசி செலக்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3 மருந்து கொடுப்போம். ஆனா இதெல்லாம் கொடுத்து ஒருத்தர் படிக்கலனாக்கா என்னன்னு பார்க்கணும். இதை விட 38 மடங்களையும் நல்லா புரிந்து கொண்டு மிக அருமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பர்டிகுலர் மருந்தை கொடுத்து சிங்கிள் டோஸ்லேயே கரெக்ட் பண்ணுங்க. எதையும் 3ஐயும் கொடுத்து ஒரு படிக்க மாட்டான்னு பார்த்தா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வாத்தியாரை கொடுத்துருக்கு. அதனால வந்து 9 வகை மாணவர்கள் இப்போதைக்கு இருக்கிறாங்க. இதுல எது நம்ம குழந்தைகளுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எடுத்து அந்த பர்டிகுலர் மருந்தை வந்து வாரத்துல 2 நாளோ 3 நாளோ, ஒரு நாளைக்கு 2 டோஸ் 5 டிராப் 15 ml டப்பா வாங்கிக்கிங்க. 15 ml டப்பால ஒரு 1000 துளி இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வாட்டர் பாட்டில் காலைல சாப்பிட்றப்போ ஒரு நம்ம தண்ணியில் ஊற்றி கொடுத்துருங்க, குடிச்சு முடிச்சிருவோம். ஸ்கூலுக்கு போகிறப்ப வாட்டர் ஊற்றி கொடுத்துருவேன், வாட்டர் ஊற்றி கொடுத்துருங்க. அப்போ என் பையன் இன்னொரு பையனை கொடுத்து அவனுக்கு நல்லது நடந்து போட்டோம், நான் ஒன்றும் குறை சொல்லாதீங்க. நைட்டு வந்து கொடுத்துருங்க, வாரத்தில் 2 நாள் மட்டும் கொடுங்க. எக்ஸாம் முன்னாடி ஒயிட் செஸ்ட்நட் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நல்லா படிக்கும். ஸோ நல்லா படிக்க வச்சு நல்ல மாணவர்களாக வாங்க. நம்ம பப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வர்ம புள்ளிகள் சிரித்து வர்மம் மண்டங்கள் கொடுப்போம். 185 வர்மங்கள் இருக்கு, அது உடம்புல எங்க இருக்கு எப்படி இருக்கும். இதோட விலை வந்து 1000 ரூபாய். அதே இங்கிலீஷ்லயும் கொடுக்கும். அப்புறம் விரல்களும் உடல்நலம் சொல்லிட்டு ரிவைஸ்டு புக்கு 99 முத்திரைகள் எடுத்து இங்கே இது அக்கு வர்ம முத்திரைன்னு சொல்லிட்டு எல்லா ஹீலர்ஸுக்கும் வச்சிருக்க வேண்டியது. சப்போஸ் ஒரு டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் சயாட்டிக்கான்னு வர்றாங்க, அவங்களுக்கு என்ன அக்குபஞ்சர் பாயிண்ட் கொடுக்கணும், என்ன வர்மம் கொடுக்கணும், என்ன முத்திரை கொடுக்கணும், என்ன உணவு முறை கொடுக்கணும், ஒரு 36 வியாதிகள் முக்கியமான வியாதிகளுக்கு கம்பைன் பண்ணி எங்கேயும் தேட வேண்டியதில்லை. இது போனார் தமிழ் மாதிரி இந்த புக்கு போட்டுருக்கோம். அப்புறம் வந்து ஒய்என்எஸ்ஏ யாமாமோட்டா நியூஸ் கால் பார்த்து பெயின் கில்லிங் அக்குபஞ்சர் எஃபெக்டிவா இருக்கு. அப்போ அக்குபஞ்சர் புள்ளிகளை பத்தி ஒரு புக்கு போட்டுருக்கோம். அக்குபஞ்சர் புள்ளிகள் மொத்தம் வந்து ஒரு 25 வகை புள்ளிகள் இருக்குது. தாய் புள்ளி, சேய் புள்ளி, மூலக புள்ளி, பரரை பாயிண்ட், கோஸ்ட் பாயிண்ட், விண்டோஸ் பாயிண்ட், கவன்லி பாயிண்ட், டிஸ்டல் பாயிண்ட், கமாண்ட் பாயிண்ட், ஹிசி பாயிண்ட்ஸ், லோயர் ஹிசி பாயிண்ட் சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், இது மாதிரி ஒரு 22 வகை புள்ளிகள் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு அடுத்த லெவல் போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அப்புறம் டாக்டர் சிங்கர் ஃபிங்கர்ஸ் அந்த முத்ரா தெராப்பி வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கோம். அப்புறம் வர்மத்தில் வந்து பர்டிகுலர் குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் இல்லை தேட வேண்டியதில்லை. இந்த வியாதிக்கு என்ன மருந்து கொடுக்கணும் இல்லை வர்மம் வந்து மலர் மருத்துவம் புரிதல் எழுது இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் பாடம் எடுத்தோம் இல்லைங்களா, இதில் 39 மலர்கள் எடுத்து அந்த மலர் மருத்துவத்தில் எந்த மாதிரி பாசிட்டிவ்ல எப்படி இருப்பாங்க, நெகட்டிவ்ல எப்படி இருப்பாங்க, இப்போ இதில் தரவாக கற்றுக்கிற மூலமாக ஈஸியாக மாற்றி இந்த மலர் மருந்து வந்து கற்றுக்கிறது எந்தவித பேசிக் நாலேஜ் அவசியம் இல்லை. மிக எளிமையான முறையில் எல்லாருமே கற்றுக்கலாம். இது ஒரே ஒரு பொறுமை வந்து பேசாமல் உட்கார்ந்து இருக்கணும், பேசுறத கேட்கணும். அப்புறம் 395 அக்குபஞ்சர் புள்ளி தனியாக இருக்கு. ஒவ்வொரு புள்ளியும் எங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன் எங்க, அது என்னென்ன வேலை செய்யும், என்னென்ன வேலை குணப்படுத்தணும் ஒரு கொடுக்கும். மொத்தம் ஒரு 400 பேஜ் இருக்கு. அப்புறம் வர்மத்தில் அடங்கல் மட்டும் தனியாக எடுத்து. அப்புறம் லேட்டஸ்டா வந்து டாக்டர் மாஸ்டர் டுங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து லேட்டஸ்டா வந்து ஃபேமிலி மெம்பரா வச்சிருந்தாரு. அந்த புக் எடுத்து ரெடி பண்ணி இது வந்து மிராக்கல் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நான் அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் தான். அதே அக்குபஞ்சர் புள்ளி தான் வேற லொக்கேஷன்ஸ் வேற இடத்துல இருக்குது. அப்புறம் டாக்டர் டான் பேலன்ஸ் மெத்தட் 1 2 3 வெரி வெரி எஃபெக்டிவ் டெக்னிக். 5 மெத்தட் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ண டெக்னிக் இருக்குது. இப்போ அடுத்து வந்து லேட்டஸ்ட் புக் வந்து அக்குபஞ்சர் தகுதி தேர்வு இருக்குது. இப்போ அக்குபஞ்சர் யாரெல்லாம் முடிச்சிருக்கோமோ நம்ம டிப்ளமோ அக்குபஞ்சர் இருக்கு. நீ தனி கவுன்சில் ஃபார்ம் பண்ணி எக்ஸாம் ஃபார்ம் பண்ணுறப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் வந்து பர்டிகுலர் மார்க் எடுத்து பாஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கிளினிக் வச்சுக்கலாம். இப்போதைக்கு கிளினிக் வைக்க முடியாது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் கைடு இந்த புக்கு எல்லாருக்கும் இந்த புக்கு தேவைப்படும். ஸோ இந்த புத்தகங்கள்லாம் யாருக்கு வேணுமோ இதை வந்து இந்த அட்ரஸ்ல கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவங்க அனுப்பிச்சுவாங்க. அதுபோக நம்ம இதில் வந்து வர்ம ஆயில் கொடுக்குறோம். 100 ml 300 ரூபாய். ஹேர் ஆயில் கொடுக்குறோம். மின்சார தைலம், தலைவலி பாம் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.